வீரா அந்த 4 பொண்ணுங்களையும் கடத்தி வச்சிருக்காரு. ராகேஷை சாகடிச்சதால தீபா இப்ப கோவப்படுறாங்க. 4 பேருக்கும் மயக்க மருந்து கொடுத்துட்டு கார்ல ஏத்தலாம் நினைக்கும் போது ராகேஷ் வந்துருவாரு. அதனால ராகேஷ் தலையிலே அடிச்சு சாகடிச்சிருப்பாங்க. இப்ப நியூஸ்ல பார்த்தா 4 பேரையும் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு சீக்கிரமா கண்டுபிடிப்போம்னு போலீஸ் சொல்றாங்க. ராகேஷை சாகடிச்சதால தீபா இப்ப வீராவை திட்டுறாங்க. இதனால கோவப்பட்ட அவரோ தீபாவை வந்து கூட்டு போய் பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப தீபாவையும் சாகடிச்சு மூட்டையில தூக்கிட்டு போயிடுறாரு. அங்க இருக்க நாய்க்கு சில கறி துண்டு போடுறாரு. அது தீபாதுன்னு இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. போலீஸ் துப்பாக்கியால சுட்ட சவுண்ட் கேட்கும். வீராக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தா வீரா தான் அந்த போலீஸையும் சாகடிச்சிருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு திருடன் வரான். இவங்க கிட்ட இருக்க நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு பாக்குறான். அதுக்குள்ள அபி அவனை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்க 3 பேர் கிட்ட இருக்க நகையெல்லாம் வாங்கிக்கிறான். அதுக்கு பதிலா அபி போன் கேட்கறாங்க. அவனும் கொடுக்குறான். ஆனா அம்மாவோட நம்பர் கூட இவங்களுக்கு தெரியல. அதனால கால் பண்ண முடியல. அந்த திருடனும் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்ப இவங்களும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா இருந்துட்டு எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீன்னு வீரோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. டாக்டருக்கு படிக்கிறாங்க. ரொம்ப பாசமாவே வளர்த்திருப்பாரு. ஒரு நாள் வண்டியில பெட்ரோல் காலியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள வேகமா ஒரு கார் வந்து அவங்க தங்கச்சியை மோதிடுது. இதனால அவங்க அங்கேயே இருந்து போயிடுறாங்க. இப்ப வீரோட காலையோ டயரை வச்சு ஏத்திடுறாங்க. அதனாலதான் அவருக்கு கால் தாங்கி தாங்கி நடக்கிறாரு. அசிஸ்டன்ட் தான் இவரோட வைஃபா இருந்திருப்பாங்க. இப்ப அவர் சரியாய் வீட்டுக்கு வந்து கூட அவருக்கு தங்கச்சி ஞாபகமாவே இருக்கு. அதனால பழி வாங்கணும் தான் இப்ப இப்படி மாறி இருப்பாரு. ஆனா அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக எங்களை கடத்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்களும் அந்த மாதிரி தான் காரை குடிச்சிட்டு பயங்கரமா ஓட்டியிருப்பாங்க. ஒரு வாட்டி வீராவே பயன்படுத்திருப்பாங்க. அதுக்காக தான் இவங்களை கடத்தி வச்சிருக்காரு. இப்ப இவங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்துட்டு இவ்வளவு நாளா அம்மா அப்பாவை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப எப்படியாச்சும் இங்க வந்து தப்பிச்சு போகணும்னு வீரா தூங்கிட்டு இருக்கும்போது சாவி எடுக்க உள்ள போறாங்க. ஆனா அதுக்குள்ள வீரா கண்ணை முழிச்சிடுறாரு. இப்ப எல்லாருமா சேர்ந்து வீராவா ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பாரு. இப்போ அவங்களும் இவங்களோட சேர்ந்து அசிஸ்டன்ட் அட்டாக் பண்றாங்க. அபி சாவி எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த இன்னொரு பொண்ணு மாட்டிக்கிறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த சைக்கோ இங்கேயும் இருக்கான். இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அவர் ஒரு டாக்டர் தான். இவங்களுக்கு இவ்வளவு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்திருப்பாரு. இதை ஏற்பாடு பண்ணதே இவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். இவங்களுக்கு அவங்க உயிரோட மதிப்பு தெரியணும் தான் இவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. தீபாவும் ராகேஷும் இறந்து போயிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் டாக்டருடைய செட்டப் தான். இவர் கடத்தின இன்னொரு பொண்ணும் அசிஸ்டன்ட்டுமே கூட இவரோட கொலீக்ஸ் தான். இப்ப எல்லாருமா சேர்ந்து தான் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆல்கஹால் ட்ரக்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த 21 நாளுமே அங்க ஆல்கஹால் ட்ரக்ஸ் இருந்து கூட அவங்க கையால தொட்டிருக்க மாட்டாங்க. நியூஸ்ல வந்த போலீஸ் இன்டர்வியூ கூட இவங்களோட செட்டப் தான். வீரா ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறத பத்தி கேக்குறாங்க. அவர் 24 ஹவர்ஸ் இவங்களை வாட்ச் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட் கம்மியா இருந்திருக்கும். அதனால சிபிஆர் தான் பண்ணிருப்பாரு. ஆனா அபிதா தப்பா நினைச்சிருப்பாங்க. இவங்க பேரண்ட்ஸ்லாம் கூட 21 நாளுமே இவங்களுக்கு தெரியாம அதே இடத்துல தான் இருந்திருப்பாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.